பண்றது வீட்டுக்கே தெரியாதுடா. மச்சான் நான் லவ் பண்றது யாருக்கே தெரியாதுடா. மச்சான் நான் எந்த பொண்ணு லவ் பண்றது எனக்கே தெரியாதுடா. ஏய் எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாதுடா. ஜில்லுன்னு காத்து, குளிர்காலம் வரப்போகுது. எல்லாருக்கும் அன்பு வரும், காதல் வரும், கல்யாணம் பண்ணிப்பாங்க. எனக்கு காய்ச்சல் வரும், தலைவலி வரும், ஜலதோஷம் பிடிக்கும். ஐயோ ரேக்கு போயிடுச்சா? என்ன பண்ண? ஹலோ, பாரு அண்டர்ல தானே, கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இந்த பீச்சுக்கு வரவங்களாம் பிரேக்கப் ஆகணும், இந்த பீச்சுக்கு வரவங்களாம் பிரேக்கப் ஆகணும், இந்த பீச்சுக்கு வரவங்களாம் பிரேக்கப் ஆகணும், இந்த பீச்சுக்கு வரவங்களாம் பிரேக்கப் ஆகணும். ஹலோ 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 சிங்கிள்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரா பார்த்தோன்னா என்ன தோணும்? இவனுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்கேன்னு தோணும். சரி, இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நிறைய கப்பிள்ஸ் ஒன்னா ஜோடியா பார்க்கலாம்ல, அப்ப என்ன தோணும்? என்ன மாதிரியான ஒரு இரிட்டேஷனா இருக்கும்? மூஞ்சில முட்டை அடிச்சுட்டு ஓடின போல இருக்கும். ஆமா, இடையில என்ன முட்டை சப்ளை பண்ணி? நீ ஏன் மச்சான் லவ் பண்ணவே இல்ல? ஒன்னு அழகு இருக்கணும், இல்ல பணம் இருக்கணும். ரெண்டுமே இல்லன்னா மூடிட்டு இருக்கணும். காதல்னு சொன்னா என்ன வருது கையில? எனக்கா இப்போ காதல்னு சொன்னா, காதல்னு சொன்னா இப்போ அப்படியே என்ன வைக்கிறோமோ அதான். எரும மாடு வயசாகுதுல்ல, இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணதில்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? தல சிங்கிளுக்காக மஜாவா ஒரு கானா சாங் படத்துல சிங்கிள் அத சுத்துவோம், நாங்க ஜோடிய பார்த்தா கத்துவோம். ஏண்டா சிங்கிள்னு கேட்டா உன்னை வாயிலையே குத்துவோம். எங்க புள்ளிங்க எல்லாம் மாட்டு சிங்கிள், யார பார்த்து லவ் பண்ணிருக்கீங்களா? லவா தூக்கம் வராது, ஆனா நிறைய கனவு வரும். கஷ்டப்பட்டு மொபைல் நம்பர் கண்டுபிடிச்சு மொக்க எஸ்எம்எஸ் அனுப்பணும், நிறைய போய் சொல்லணும், கவிதை எழுதணும், கிஃப்ட் வாங்கணும். ஐயோ வேணாமா, வேணவே வேணாம். இந்த லவ் எல்லாம் நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது. இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் தான். தூக்குல தொங்க போற வரீங்களா? நாஸ்தா நாஸ்தா ஹாஸ்தா ஹாஸ்தா டக்குன்னு போசனா. இந்த பாட்டை கேட்டல கருமா அவன் எவன் தான்டா வருது. இப்போ இதான் ரீசெண்டா ரொம்ப தடவை கேட்டுட்டு இருக்கேன். The person is trying to reach is speaking to someone else. இப்போ ஏன் சம்பந்தமே இல்லாம இது சொல்ற? நீங்களா என்னைக்கு கமிட் ஆனீங்களோ இல்லைன்னா இதுதான்டா அதிகமா கேட்குறேன். I love him. யானோட காதல் கைரேக போல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நான் கூட 100 வருஷம் வாழணும். சாவாசமே அவன போடி. பொண்ணுங்களை நம்புறது தப்பு. ப்ரோ, February 14 வருது. லவர்ஸ் டேக்கு என்ன பண்ண போறீங்க? லவ் பண்றவங்க கிட்ட போயிட்டு நாசமா போயிடுவீங்க சொல்லுவேன் ப்ரோ. நீங்க லவ் பண்றீங்க? இல்ல ப்ரோ. நீங்க சிங்கிளா? ஆமா. நீங்க ஏன் சிங்கிளாவே இருக்கீங்க? பொண்ணு பார்க்க மாட்டேது. எந்த பொண்ணு உங்களை பார்க்க மாட்டேது? இந்த பொண்ணு. எந்த பொண்ணு? இந்த பொண்ணா? 90s சிங்கிள் நான் தான், தனியா புலம்புறண்டா. ஸ்கூலு பசங்க இல்ல, ஜோடியா சுத்துதடா. சிறு சிறு பசங்கெல்லாம் சீன. நீ வேணா பாடுறா, இந்த வருஷம் நான் கமிட் ஆகி காட்டுறேன்டா. இந்த வருஷம் நீ கமிட் ஆயிருவியா? இந்த வருஷம் மட்டும் நான் ஆகல, என் பேரை நான் மாத்துறேன்டா.
இந்த வருஷமும் நீ கம்மிட் ஆயிடுவேன்னு சொல்லுவ அதானே? அதேதான். நீ வேணா பாடுறா, இந்த வருஷம் நான் கண்டிப்பா. டேய் எல்லாம் ஜென்மத்துக்கு கமிட் ஆக மாட்டேன். கமிட்டட் சாப்ப உன்னை சும்மா விடாதடா. சிங்கிளாக தான் இருக்க போற. மோரட்டு சிங்கிள். மச்சான் நம்ம செட்ல எல்லாரும் கமிட்டடு, நீ மட்டும் தான் சிங்கிள். மச்ச சிங்கிளா இருந்தாலும் கெத்துடா. என்னதான் பசங்க முன்னாடி சிங்கிள்டா கெத்துடான்னு சொன்னாலும் நம்மளை கேர் பண்றதுக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு நினைக்கும் போது வேற வேதனை இருக்கு. இதான் சார் சிங்கிள்ஸ் லைஃப். என்னம்மா தேங்காய் மட்டும் இல்லன்ட்டாமா. டேய் 2 ரூபாய் எங்கடா? குடுத்தாமா, குடுத்தா 2 1 ரூபாவா குடுன்னா இல்லன்னா அப்ப நீ ஏன் வச்சுக்கோன்ட்ட. இப்படியே பண்ணிட்டு இரு, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தி வருவா, அப்ப இருக்குடி உனக்கு. கல்யாணமா? அதெல்லாம் பண்ணாதானே. டேய் அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மா வேலைக்கு கூட போன்னு சொல்லு, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ண சொல்லாத. யோசிக்கவே மாட்டேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இருப்பேன். அப்புறம் நீ செய்யற உப்புமாவை சாப்பிடறதுக்கு தான் ஆள் இருக்காது பாத்துக்க. டேய் அப்ப இப்படியே நீ இம்சை பண்ணிட்டு இருக்க போறியா? மா நான் என்ன மத்தவங்க மாதிரி அதை செஞ்சு கூட இதை செஞ்சு கூட உன்னை லாக்டவுன்ல கஷ்டப்படுத்தினா? காலங்காத்தால கட்டப்பை தூக்கிட்டு கடைக்கு போறேன், கை வெட்டிக்கும்னு தெரிஞ்சே கடகடன்னு உனக்கு காய்கறி வெட்டி தரேன். கடவுளே வேண்டாம், கண்கண்ட தெய்வம் அம்மா தான் சொல்லி உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வரேன். உனக்கு இது போதாதா? இந்தாரு, உனக்கு மருமக வேணும்னா என்ன மறந்துரு, அப்படித்தான் சொல்லுவேன். சும்மா ஏதாவது கல்யாண பேச்சு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த உன்னை கள்ள தூக்கி போட்டு கொண்டு விடு. தெருவில் ஒரு பையன் அழகா இருந்துடக்கூடாது, உடனே லெட்டர் தூக்கி வந்துருவீங்களே. ஹலோ, அட்ரஸ் எங்க பார்த்து சொல்லுங்க. கையில மொபைல் வச்சிருக்கியா? அதுல கூகுள் மேப் போட்டு பாத்துட்டு போ. சிங்கிள் பசங்க இப்ப நீங்களாக வந்து உன்னை காதல் யாரென்றால் உன்னை என்ன சொல்வேனே. அட உன்னை காதலே இல்ல சித்தப்பு, இந்த ஒருத்த சாவுறான் ஆனா ஒருத்த மாடுறான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எனக்கு சிஸ்டரே இல்லைங்க, உங்களை சிஸ்டர்னு கூப்பிடவா? சிஸ்டரா? எனக்கும் ஹஸ்பண்டே இல்ல, உன்னை நான் ஹஸ்பண்ட் கூப்பிடவா? கூச்சமே இல்ல. சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க. இந்த கமிட்டான பசங்களுக்குலாம் ஒரு சாங் பொருத்தமா இருக்கும்னா என்ன சாங்டா? வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். அப்ப மொரட்டு சிங்கிள் பசங்களுக்கு சொல்றா. உன் ஆள் கூட வெளியே போறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மச்சான், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல. நீங்க எங்கடா இருக்கீங்க? மச்சான் உங்க வீட்டுக்கு தான்டா போயிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்கா? ஏன்டா? உங்க வீட்ல போறவே யாராரோ நண்பன் என்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசுறதா இருந்தா என் கூட பேசவே தேவையில்ல. பிரேக். என் தலைக்கே ஐயோ தப்பிச்சிட்டானே. மாட்டவனா என்னடி மூதேவி. நாளைக்கு என் பாய் பெஸ்டியோட வெளில போறேன், ஏன்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஏய் பிரேக். என் கோலி சோடாவே தப்பிச்சிட்டே இருக்கு. எங்க லெவலா சேர்த்து வச்சுட்டு நீங்க மட்டும் ஏன் சிங்கிளாவே இருக்கீங்க? இதாங்க நடந்துச்சு. டேய் நீ எதுவுமே சொல்லேடா. ஏதாவது இருந்தா தான்டா சொல்றதுக்கு. சந்தோஷமா இருங்கடா. மச்சான் இவன் என்னமாடா சிங்கிளா இருக்கான்? ஆமா மச்சான், அவனுக்கு பொண்ணே கிடைக்கல போல இருக்குடா. வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடுடா, இப்படியே சுத்திட்டு இருக்கான் போல இருக்கு. மச்சான் நீ பேசுனது எனக்கு கேட்டுதுடா. டேய் ஒருத்தன் சிங்கிளா இருக்கானா அவன் லைஃப்ல பொண்ணு கிடைக்காம ஒண்ணும் இல்லடா. அவன் லைஃப் அவன் கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இது உனக்கு இப்ப புரியாது, ஒரு நாள் புரியும். சொல்லு பேபி. ஏய் இனி உன் கூட பேச விரும்பல, பிரேக்கப், பாய். முருகா என்ன எதுனே சொல்லாம பிரேக்கப் சொல்றாளே, உன் இது மாதிரி சொன்னா உனக்கு புரியுமா? ஹலோ சொல்லு பேபி. சாரி பேபி, நான் யாருக்கோ கால் பண்றதுக்கு உனக்கு பண்ணிட்டேன். சாரி, ஓகேவா? ஓகே பேபி, ஓகே பேபி, ஓகே. நான் ஆபீஸ் போய் கால் பண்றேன், ஓகேவா? காதல் வந்தா கட்டையால் அடிப்பேன், கல்யாணம் என்றால் செருப்பால் அடிப்பேன், கூட்டிட்டு ஓடி போனா விரட்டி விரட்டி அடிப்பேன். ஏண்டா?
பரவ நீ போயிட்டீங்கன்னா நான் மட்டும் சிங்கிளாலாம் இருக்கணும். உன்னை காதல் யாரென்றால் உன்னை என்ன சொல்வேனே. அட உன்னை காதலே இல்ல சித்தப்பு, இந்த ஒருத்த சாவுறான் ஆனா ஒருத்த மாடுறான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அப்படி என்னதாகுது சிங்கிள்ல? சிங்கிள்ல என்ன இருக்கா? 10 மணிக்கு மேல கண்ணு முடிக்க தெரியல, 10 நிமிஷத்துக்கு மேல போன் பேச தெரியல, பைத்தியக்கார மாதிரி வெயிட் பண்ண தெரியல, அம்மா சத்தியம் பண்ண தெரியல, அழகா இருக்கும் போய் சொல்ல தெரியல, அடிக்கடி சாரி கேட்க தெரியல. வீக்கெண்ட்ல ஷாப்பிங், மண்டல ரீசார்ஜ், ரெண்டுத்துக்கு நடுவில் ஐப்ரோ ட்ரிம், ஹேர் ஸ்டைலிங், ஃபேஷியல் சொல்லிட்டு சுமாராக இருக்கிற சூப்பராக தேவையில்ல. சப்ப மூஞ்சி கூட கமிட் ஆகுது, நான் மட்டும் ஒண்டி கட்டியாவே இருக்கேன். பரவாயில்ல, சிங்கிள் இஸ் த பெஸ்ட். இல்ல நமக்கும் யாராச்சும் இருக்காங்களான்னு பாப்போம். சிங்கிள் கேள்விப்பட்டிருக்கேன், அதுல முரட்டு சிங்கிள். 1ஆவதுல இருந்து 12வது வரையும் பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு பொண்ணுங்க எடுக்காத கோர்ஸா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிச்சு வேலைக்கே போகாம வீட்டுக்குள்ள உட்காந்து தண்டச்சோறு திண்டிக்கிட்டு இருக்கனே, நான் தாயா முரட்டு சிங்கிள். ஆரம்பிக்கலாமா? I love him. லவ் கடக்கா வச்சுக்க 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 செட் ஆகும்னு எனக்கு தோணுது. நம்ம லைஃப் லவ் போச்சா விட்டுடுடா. So the moral of the story is சொல்லுறேன் காதல வேணாம். பேபி, நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? நீ இல்லாம நான் மட்டும் எப்படி இருப்பேன்? நானும் செத்துருவேன். தெரியும் பேபி, அதனாலதான் நேத்து நீ என்ன கிஸ் பண்ணும்போது எனக்கு கொரோனா இருக்குன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லை.